விலையை உயர்த்திய ஒன்றிய பிஜேபி அரசை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வற்புறுத்தியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இத்தகைய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் விலை உயர்வை திரும்பப் பெறுகிற வரை தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 10 நாட்களில் 28ஆம் தேதி போர் என்பது துவங்கியது. கடந்த 10 நாட்களில் கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது பல மடங்கு உயர்ந்து யுத்தம் துவங்கி 28ஆம் தேதி $72 இருந்த ஒரு பேரல் கச்சா எண்ணெய் என்பது இன்றைய தேதியில் $115 என்கிற அளவுக்கு மிக கடுமையாக விலை என்பது உயர்ந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய அடாவடித்தனத்தின் காரணமாகவும் அவருக்கு ஈரான் அடிபடியவில்லை என்கிற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு மேற்காசிய நாடுகள் முழுவதையும் யுத்தத்திலே ட்ரம்ப் இழுத்து விட்டிருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதனால் எண்ணெய் உற்பத்தி என்பது பாதிக்கப்பட்டு பல்வேறு நாடுகளுக்கும் கச்சா எண்ணெய் அனுப்புவது என்பது மிகப்பெரிய தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. சமீபத்தில் அமெரிக்கா இந்தியாவுக்கு ஒரு அனுமதியை கொடுத்துருக்காங்க. 30 நாளைக்கு ரஷ்யாவிலிருந்து நீங்கள் கச்சா எண்ணெயை வாங்கிக்கலாம் என்று இந்தியா யாரிடம் எத்தனை நாளைக்கு எவ்வளவு வாங்க வேண்டும் கச்சா எண்ணெய் என்பதற்கான உத்தரவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொடுத்திருக்கிறார். ஆனால் அது சம்பந்தமாக இதுவரை மோடி தரப்பிலிருந்தோ இந்திய அரசாங்கத்தின் தரப்பிலிருந்தோ எந்த விதமான கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் இருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட இந்த நாடு, ஒரு இறையாண்மை பெற்ற ஒரு நாட்டிற்கு இன்னொரு நாட்டினுடைய அதிபர் அனுமதி தருவது என்பதெல்லாம் நம்மால் சகித்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆகவே கிட்டத்தட்ட இந்திய அரசாங்கம் அமெரிக்காவினுடைய அடிமை நாடாக இந்தியாவை மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஆகவே உடனடியாக யுத்தம் என்பது நிறுத்தப்பட வேண்டும். யுத்தத்தை நிறுத்துவதற்கான முயற்சிகளில் யுத்தத்தில் ஈடுபடாத நாடுகள் சமரச தீர்வுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது ஒரு 3வது உலக யுத்தமாக மாறினால் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமில்லை. அப்படி ஒரு யுத்தம் வருவது என்பது கடுமையான பொருளாதார இழப்பையும் உயிரிழப்பையும் பல லட்சக்கணக்கான மக்கள் உடல் உறுப்புகளை இழக்கக்கூடிய மிகப்பெரிய போராக அது மாறும். ஆகவே இஸ்ரேல் அமெரிக்கா துவக்கி வைத்த இந்த போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அதற்குரிய முயற்சிகளை ஐநா சபையும் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு வளர்ந்த நாடுகளும் எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இந்த கேஸ் விலை உயர்வு என்பது கடைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸினுடைய விலையும் ஏறத்தாழ $71 என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது.